மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாலேயும் அரசியலையும் ரொம்பவே பேர் பெற்று விளங்கிய ஒரு தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கேப்டன் விஜயகாந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரை சினிமாவில் 80s 90sல ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் எப்படி மக்களால் புகழ்பெற்று சினிமால இருந்து அரசியலில் போய் ஒரு நல்ல ஒரு வெற்றியை கண்டாரோ, அதே மாதிரி அதே பாத்தை பின்பற்றி தான் இவரும் சினிமாவில் ஸ்டார்ட் பண்ணி அரசியல்ல ஒரு நல்ல ஒரு வெற்றியை கண்டாரு. 2005ல கட்சி ஸ்டார்ட் பண்ண இவர் 2006வது வருஷத்துல அரசியல்ல தனித்து களம் கண்டாரு. இந்த மாதிரி தனித்து களம் கண்ட இவர் அதுக்கு ஏத்த மாதிரியே அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் திமுகவுடைய வாக்கு வங்கியும் சரிச்சாரு. அதுக்கப்புறம் 2009ல நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 10.45% வரைக்கும் ஓட்டு பெற்று தமிழக மக்களையே திரும்பி பார்க்க வச்சாரு. இதனைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் எப்படியாவது தேமுதிக தலைவரோட, அதாவது கேப்டன் விஜயகாந்தோட நம்ம கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் செஞ்சாங்க. ஆனா தேமுதிக தலைவர், அதாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அதிமுகவோட போய் கூட்டணி வச்சிருந்தாரு. அதே மாதிரி கூட்டணி வச்சிருந்ததுக்கு ஏத்த மாதிரியே வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராகவும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்தாரு. சினிமா துறைக்கும் சினிமாவை சார்ந்தவர்களுக்கும் இவர் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கும் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி எந்த ஹெல்ப்பும் பண்ணது இல்லையா அப்படின்லாம் கேட்டா அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கு உதாரணமா மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த 3 சக்கர வாகனங்கள்லாம் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும், அது மட்டும் இல்லாம தன்னுடைய கட்சியோட கூட்டணியா இருந்தாலும் தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுமே சட்டமன்றத்துல நேருக்கு நேர் கேள்வி கேட்ட வீர தமிழனும் இவர் தாங்க. அது மட்டும் இல்லாம 2006ஆம் ஆண்டு தன்னுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதி வறுமை ஒழிப்பு தினமா தான் இப்ப வரைக்கும் அவர் கடைபிடிச்சு வராரு. அரசியல் வாழ்க்கையில 2011ஆம் ஆண்டுக்கு அப்புறம் சரிவை கண்ட இவர் தன்னுடைய உடல் நிலையிலையும் அதிகமான சரிவை கண்டாரு. ஆமாங்க, தைராய்டு அப்படின்ற ஒரு நோயால இப்ப வரைக்கும் அவரை குணப்படுத்த முடியாம அவதிப்பட்டு வராரு. இந்த ஒரு ப்ராப்ளமால வெளிநாடுகள்லாம் சென்று மேல் சிகிச்சை எல்லாம் கொண்டாங்க. அப்படி இருந்துமே இந்த ப்ராப்ளம்ல இருந்து அவரால் இன்னும் வரைக்கும் ஒரு கியூர் ஆக முடியல அப்படின்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது தொடர்பா சமீப காலத்துல அவருடைய மகனான விஜய பிரபாகரன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அப்பாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியல, அதாவது பழையபடி பேச வைக்க முடியல, நடக்க வைக்க முடியல அப்படின்னு அது ரொம்பவே கவலையா சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய கட்சியோடைய முக்கியமான நிகழ்வுகளிலும் பிறந்த நாளிலும் தொண்டர்களை சந்திச்சு உற்சாகம் அளித்து வந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் திரும்பவும் நமக்கு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மதிமுகம் பிரைம் சார்பா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன்.